தங்கவயலில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். தங்கவயல் மக்களுக்கு நிரந்தர குடிநீர் வசதி ஏற்படுத்த வேண்டும். தங்கச்சுரங்க பகுதியில் உள்ள வீடுகளை அதில் வசிப்பவர்களுக்கே சொந்தமாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கவயலில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தங்கவயல் மக்களிடம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டது. தங்கவயல் பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மைன்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை அங்கே வாழக்கூடிய அவங்களுக்கே சொந்தமாக்கணும். இப்போ ஏற்கனவே ஆயிருக்கக்கூடிய முடிவு என்னன்னா, ஏற்கனவே எஸ்டிபிபி தொழிலாளிங்க என்ன இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பட்டா முடிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா, அது 2800 சில வீடுங்க மட்டும் அது அவங்களுக்கான பட்டாவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவு ஆயிருக்கு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அது கூடவே இந்த பகுதியில் கிட்ட ஒரு 10,000 வீடுகள், அந்த வீடுங்க இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அது டெபாசிட் கட்டிட்டு வாடகை நாங்கள் கட்டிட்டு நாங்கள் வாழக்கூடிய நிலைமை. ஒரு 7,000 மேலே வீடுங்க இல்லை, வீடு பத்தலை, ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டணும், குடும்பம் பெருசாகுது, அதுக்காக அக்கம் பக்கம் வீடுங்க கட்டின்னு வாழக்கூடிய ஒரு 3,000-4,000 வீடு இருக்குது. இதுக்கு மைன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அரசாங்கம் ஆகட்டும், பல்வேறு பேருங்களை வைக்கிறாங்க. எஸ்டிபிபி தொழிலாளிங்கன்னு சொல்லிட்டு, டெபாசிட் கட்டிட்டு வாடகையில் இருக்கிறவங்க, இல்லீகல்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அன்ஆத்தரைஸ்டு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பல வருஷங்களுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னால் இந்த தங்க மண்ணில் தங்கத்தை வெட்டி எடுக்கிற வேலையை செய்த நாங்கள் இன்றைக்கி ஒரு அடி மண்ணு கூட சொந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த வீடுங்க எல்லாருக்கும் சொந்தமாகும். 12,000 ஏக்கருக்கு மேலே மைன்ஸினுடைய இடம் இருக்குது. அதில் டொமஸ்டிக் பர்பஸ் ஒரு 400 சில்லற ஏக்கர் தான் இருக்குது. வீடுங்கோ, சர்ச்சுங்கோ, ஸ்கூலு, போலீஸ் ஸ்டேஷனு, ஹாஸ்பிட்டலு, கிளினிக்கு, இது மாதிரி இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பர்பஸ் 410 ஏக்கர். மைன்ஸ் வேலை செஞ்ச இடங்கோ அது விரிவாக இருக்குது. இன்னும் பயன்படுத்தாத இடம் பல 1000 ஏக்கருங்க. ஏன் இந்த மண்ணுக்காக உழைச்சவங்க, இந்த ஊரினுடைய, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்காக உழைத்தவங்க, பல உயிர்களை தியாகம் பண்ணவங்க எங்களுக்கு ஒரு 10க்கு 20, 20க்கு 30 ஒரு இடத்த கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை உத்தரவாதம் பண்ணோம். இன்னைக்கு இங்கே வீடு இருக்கிறதுனால நாங்கள் பெங்களூர் போகிறோம், அங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே வரோம். இங்கே வாழறதுக்கு ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை காலி பண்ணிட்டு எங்கன்னா போன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு எங்களுடைய நிலைமை தான். இதை பாராளுமன்றத்தில் முன்சாமி எம்பி பேசினாரா? கிடையாது. அதே வேலையை தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கூட செய்யணும். சட்டசபையில் இந்த வீடுங்களை பற்றி பேசணும். நாளைக்கு எல்லாரையும் காலி பண்ணிட்டு இந்த வீடுங்க, இந்த இடங்களெல்லாம் 12,000 ஏக்கர் யாரோ ஒரு தனியாருக்கு கொடுத்துட்டாக்கா இன்னும் நிலமாகும். இது முக்கியமான கோரிக்கை. பிஜேபியில் கூட புனரமைக்கணும், இதுவும் ஒரு கோரிக்கை. வீடுகளை சொந்தமாக்கணுன்ற முக்கியமான கோரிக்கை. அடுத்த கோரிக்கை இன்னைக்கு பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. பிஎம்எல் தொழிற்சாலை அங்கே கிட்டத்தட்ட 2,000-3,000 தொழிலாளிங்க கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனை கால் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அவங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வெளியிலேருந்து வட இந்தியாவிலேருந்து இன்றைக்கி இறக்குமதி பண்ணி அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கக்கூடியவங்க இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு நிரந்தர வேலையை கொடுக்கணும் அப்படின்ற முக்கியமான கோரிக்கையை ஒன்று வச்சிருக்கோம். புதிய தொழிற்சாலைகளை இந்த மண்ணில் உருவாக்கணும், தங்கவயல் தாலுக்காவில் உருவாக்கணும். இன்றைக்கி குடித்தண்ணீர், சுத்தமான குடித்தண்ணீர், இந்த பக்கம் பார்த்தாக்கா நம்மளுடைய ஈஸ்ட் பேத்துமங்கலா ஏரி இருக்குது. அந்த ஏரியிலேருந்து தங்கவயலுக்கு தண்ணீர் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த பேத்மங்கலா ஏரியில் பெங்களூர் கால்வாய் தண்ணி எடுத்துன்னு கலந்துக்கக்கூடிய நிலைமை இருக்குது. மேலே பார்த்தாக்கா நம்மளுக்கு வெஸ்ட்டில் 8-9 கிலோமீட்டரில் எரகோலா ப்ராஜெக்ட், குடித்தண்ணீர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் கோலாரை சேர்த்துருக்கிறாங்க, பங்கார்பேட்டை சேர்க்குறாங்க, மாலூரை சேர்க்குறாங்க. ஆனால் கேஜிஎஃப் தாலுக்காவை சேர்க்கணும். இன்னி இந்த ஊருக்கு சுத்தமான குடித்தண்ணீர் தான், ஹாஸ்பிட்டல் வசதி, கட்டடங்களை கட்டியிருக்கிறாங்க. அங்கே ஒரு நல்ல எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு இதெல்லாம் கிடையாது. கோலார் தங்கவயல் மக்கள் எப்போதுமே கை கொடுத்துருக்குறாங்க. தங்கச்சுரங்கம் ஆரம்பிக்கும் போதும் சரி, பிஎம்எல் தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நாமத்தான் உழைத்து இந்த நகரத்தை உருவாக்கணும், இந்த தொழிலாளிகளோட உரிமைகளுக்காக போராடணும், பல சலுகைகளை பெற்றுக் கொடுத்துருக்குறோம். அந்த பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையாக இன்றைக்கி உருவாக்கணும். இன்றைக்கி மக்களாக இதுக்கு முன்னால் பல்வேறு அனுபவங்கள் நமக்கு இருக்குது. வியாபாரிகளாகட்டும், பொதுமக்களாகட்டும்,
எல்லாருமே வந்து இது மாதிரியான தொழிலாளிங்க பிரச்சனை, மக்களுடைய சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க கை கொடுத்துருக்குறாங்க. இந்த கோரிக்கைகளை வந்து நாங்கள் இந்த மாதம் முழுக்க கையெழுத்து இயக்கமாக பண்ணி இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு, முக்கியமந்திரிக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு, எம்எல்ஏ, எம்பி இவங்களுக்கெல்லாம் கூட இந்த கோரிக்கைங்க காப்பீஸ் அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். இந்த போராட்டத்தை வந்து தொடர் போராட்டமாக நாங்கள் நடத்தின்னு வரோம். அரசுக்கு